வெல்கம் டு D2G ஹெல்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருவகால பழங்களில் ஒன்றான பலாப்பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வகையான இயற்கையான உணவை காட்டிலும் பழங்கள் அதிக அளவு மக்களால் விரும்பி உண்ணக்கூடியதாக இருக்குது. இதற்கு பெரும்பாலான பழங்கள் கொண்டிருக்கும் இனிப்பு சுவை ஒரு காரணமாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும் ஒரு எளிமையான உணவாக இருப்பதும் ஒரு காரணம். நமது பழந்தமிழர்கள் தெய்வீக பழங்களாக கருதிய முக்கணிகள் மா, பலா மற்றும் வாழை. இதில் தமிழக, கேரள, மேற்கு தொடர்ச்சி மலைகளை பூர்வீகமாக கொண்ட சுவையான பலாப்பழம் சாப்பிட்றதுனால உண்டாகும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதில் முதலாவது கண் பார்வை. பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ சக்தி நிறைஞ்சிருக்கு. இந்த வைட்டமின் உடலோட நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையோட நலத்திற்கு மிகவும் அவசியம். கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்றவை இந்த சத்து குறைபாடுகளால் ஏற்படுறது. எனவே கண்களின் நலம் பேண பலாப்பழங்களை சாப்பிட்டு வருவது நல்லது. அடுத்ததா தைராய்டு பிரச்சனை. தைராய்டு அப்படிங்கிறது நமது தொண்டையில் இருக்கும் ஒரு நாளமிலா சுரப்பி. இந்த சுரப்பி சமநிலையில் இயங்குவதற்கு உடல்ல செம்பு சத்து இருக்க வேண்டியது அவசியம். பலாப்பழத்தில் செம்பு சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த பழத்தை அதிகம் கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டு வர்றதுனால உடல்ல தைராய்டு சுரப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் நோய்களை தடுக்குது. அடுத்ததா ஊட்டச்சத்து. பலாப்பழம் சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு. குழந்தைகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் இழப்பு அதிகம் கொண்டவர்கள் ஆகியோர் பலாப்பழத்தை கட்டாயம் சாப்பிடணும். உடலோட கடுமையான உழைப்பால இழந்த சத்துக்களை பலாப்பழம் அப்படி இல்லைன்னா பலாப்பழம் கொண்டு செய்யப்பட்ட பானங்கள் போன்றவற்றை சாப்பிடுவதன் மூலமா உடனடியாக பெறலாம். அடுத்ததா குடல் புற்றுநோய். புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்கு. இதில் மனிதர்களில் குடல்களில் ஏற்படும் புற்றுநோய் மிக கொடியது. மேலை நாடுகளில் பல இறக்க காரணமாக இந்த குடல் புற்றுநோய் இருக்குது. பலாப்பழம் நச்சுக்களையும் தீய செல்களோட வளர்ச்சியையும் அழிக்கும் தன்மை கொண்டது. பலாப்பழங்களை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்து வெகுவாக குறையுது. அடுத்தது இரத்த சோகை. நமது உடல்ல ஓடும் இரத்தத்துல வெள்ளையணுக்களோட உற்பத்தி குறைவாவதால் இரத்த சோகை நோய் அப்படி இல்லைன்னா குறைபாடு ஏற்படுது. பலாப்பழத்துல வைட்டமின் ஏ, சி, இ, கே மற்றும் மெக்னீசியம், பாந்தோனிக் அமிலம், செம்பு சத்து போன்ற பல சத்துக்கள் நிரம்பி இருக்கு. இது எல்லாமே இரத்தத்துல வெள்ளையணுக்களோட உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை குறைபாட்டை போக்குது. உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துது. அடுத்ததா சரும நலத்தையும் பேணுது. பலாப்பழத்தை சாப்பிடும் நபர்களுக்கு தோல்ல மினுமினுப்பு தன்மை அதிகரித்து இளமை தோற்றத்தை உண்டாக்கும். பலாப்பழ கொட்டைகளை பாலில் சில நிமிடங்கள் ஊற வச்சு பின்பு அதை நல்லா அரைச்சி முகத்தில் தோல் சுருக்கம் ஏற்பட்ட இடங்களில் தடவி சித்த நாளி கழிச்சு நம்ம கழுவி வந்தோம்னா தோல் சுருக்கங்கள் நீங்கும். இதை தொடர்ந்து 6 வாரங்களுக்கு மேலே செய்து வந்தோம்னா சிறப்பான பலன் இருக்கு. அடுத்ததா வயிறு நலம், செரிமான சக்தி. பலாப்பழங்களில் நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கு. எனவே பலாப்பழங்களை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும். வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களோட உற்பத்தியை தூண்டும் திறன் பலாப்பழத்திற்கு உண்டு. குடலில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கு பலாப்பழம் பேருதவி புரியுது. அடுத்ததா எலும்புகள். உடல்ல எலும்புகள் வாழ்நாள் இறுதி வரை வலுவாக இருக்கும் வகையில நம்ம பார்த்துக்கொள்ளணும். இதற்கு பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுவது அவசியம். பலாப்பழத்துல பொட்டாசியம் அதிகம் இருக்கு. இதை சாப்பிடுபவங்களுக்கு எலும்புகள், பற்கள் இதெல்லாம் உறுதியாகுது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்ற எலும்பு சார்ந்த நோய் ஏற்படாமலையும் இது தடுக்குது. அடுத்ததா இரத்த அழுத்தம். 30 வயதை கடந்தாலே அனைவரும் தங்களோட இரத்த அழுத்த நிலை குறித்த தகவல்களை அறிஞ்சிருப்பது அவசியம். பலாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கும் சோடியம் உப்போட அளவு சரியான அளவில் இருந்து உடலோட இரத்த அழுத்த நிலையை சீராக வச்சிருக்க உதவுது. மேலும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது வரும் இதய நோய், பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதிலும் சிறப்பாக பணியாற்றுது. அடுத்ததா தலைமுடி. ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் இக்காலங்களில் தலைமுடி கொட்டுதல், பொடுகு, தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. பலாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு அதில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்து தலைமுடி உதிர்வை தடுக்குது. இளநரை, பொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பதில் பலாப்பழம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கை உணவாக இருக்கு. அடுத்ததா நரம்புகள் வலுவடையுது.
பலாச்சுளைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மண் சட்டியில் போட்டு பசும்பால் ஊற்றி ஏறக்குறைய 10 நிமிடங்கள் கொதிக்க வைக்கணும். பிறகு தேன், நெய் அல்லது ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் கலந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா உடல்ல இரத்த ஓட்டம் சீராய் நரம்புகள் வலுவடையும். அடுத்ததா மாரடைப்பை தடுக்குது. பலாப்பழத்துல பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால குறைந்த மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவி செய்யுது. இதன் காரணமா மாரடைப்பு வராமலும் தடுக்குது. எனவே இதய நோயாளிகளுக்கு பலாப்பழம் மிக சிறந்த உணவு. அடுத்ததா மலச்சிக்கல். மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் தாராளமா இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். பலாப்பழத்துல நார்ச்சத்துக்கள் அதிகமாக அடங்கியிருக்கு. செரிமான பகுதிகளை சீராக வச்சிருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைகளை விரைவில் குணமடையும். இவ்வளவு அற்புத நன்மைகள் நிறைஞ்ச பலாப்பழத்தை யாரும் சாப்பிட தவறாதீருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.